டாபிக் என்ன அப்படின்னா பசுவில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா திருமூலரோட கூற்று. அதாவது பசு ஆட்டமோட சைஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா ஒரு மாடோட ஒரு சின்ன முடியை எடுத்து அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அது 100 பங்காக கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த 100 பங்காக கட் பண்ணோம் இல்லையா, அந்த 100 பங்குலேருந்து ஒரே ஒரு பீஸ் 100 பீஸ் ஆகிருக்கும். ஒரு முடியை வந்து 100 பீஸாக கட் பண்ணியிருப்போம். அந்த 100 பீஸ் முடியிலேருந்து ஒரே ஒரு பீஸ் முடியை மட்டும் எடுக்கிறோம். அந்த ஒரு பீஸ் முடியை நம்ம 1000 பீஸாக அதை கட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. இருந்தாலும் அது கட் பண்ணால் அது எவ்வளோ சின்னதாக வரும். அந்த 1000 பீஸ்லேருந்து ஒரே ஒரு பீஸை எடுக்கிறோம். அதோட சைஸ் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குமோ அதுதான் ஒரு ஆட்டமோட சைஸ். அதாவது பசுவோட சைஸ் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பசுவோட வடிவம் என்ன அப்படின்னா அணுதான். அடுத்தது பசு வந்து அணுவில் இருக்குது. பதி இருக்குல்ல, பதியில் வந்து ஒரு பதிக்கும் ஒரு அணு இருக்கும். அதாவது ஒரு அணு இருக்குல்ல, அந்த அணுவே சின்னது. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை தான் பரம அணு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவம். இப்போ பசுவோட இயல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பசுவையும் பதியையும் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ண விடாமல், அதாவது ரெண்டுத்தையுமே இணைக்க விடாமல் சேர விடாமல் தடுக்கிறது தான் பாசம். திரை போட்டு நிற்கும். அதுக்கும் பசுவுக்கு வந்து உருவமே இல்லை. இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். எப்படி சொல்கிறது, பசுங்கிறது ஒரு காற்று மாதிரி. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது ஒரு சோல். ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு உருவமோ ஷேப்போ எதுவுமே கிடையாது. இதுக்கு ஏன் பசு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா பாசத்தால் இது கட்டுப்பட்டு இருக்கு. அதனால தான் இதுக்கு பசு அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பசுவை பற்றினா பசு வந்து எப்போதுமே தனியாக இருக்காது. என்னென்னா பசு வந்து பதியோட ஜாயிண்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி பசு வந்து பாசத்தோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி வந்து பசு பாசத்தோட தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த பிணைப்பை தான் நம்ம எடுத்துகிட்டு பசுவையும் பதியையும் ஜாயின் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நல்ல ஸ்டேஜை போய் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி அது தனியாக இருக்காது. அது ஆனால் அளவில்லாமல் நிறையா இருக்கும். ஆனால் அது எப்போதுமே செப்பரேட்டாக இருக்காது. ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஒன்று பசு வந்து பாசத்தோட ஜாயிண்ட் ஆகிருக்கும், இல்லை பதியோட ஜாயிண்ட் ஆகிருக்கும்.